நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சண்முக பிரியன் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு சூப்பரா நடிச்சிருக்காரு. மியூசிக்லாம் நல்லா இருக்கு. குழந்தைங்களோடு வந்து பார்க்கலாம். படத்துல வந்து அதாவது மேரேஜ் ரொம்ப தள்ளி போகுது அப்படின்னு நினைச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லவ், அப்புறம் வந்து அரேஞ்சு மேரேஜ் மாதிரி வருது. அதுக்கு அடுத்து அவங்க தங்கைய பாக்குற மாதிரி வருது. அது ஓவரால் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு. விக்ரம் பிரபுவும் கோ ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். மெயினாக பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு சார் வந்து இவ்வளோ நல்லா நடிப்பாருன்றது வந்து இந்த படத்தில் வந்து டேரக்டர் நல்லா வந்து அவங்க கோஆப்ரேட்டிவாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹீரோயின் நினைக்கிறவங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. கட்டாயமா சார். ஆக்சுவலி எப்படின்னா இந்த மாதிரி பிரேக் இருக்க ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஒரு டல் லுக்கில் இருப்பாங்க, ஒரு ஓவர் மேக்கப்லாம் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து இந்த இந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு சார். ப்ராப்பரான காம்பினேஷன் சார். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அது 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய இப்போ வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். எப்படி 90s கிட்ஸ்க்குலாம் வந்து இன்னும் பொண்ணு கிடைக்கல அப்படின்றது. அது வந்து இட் குட் பி ட்ரூ. இது அதில் வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. என்ன ரீசன்னாலலாம் வந்து கல்யாணம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால கம்பல்ஷன்னால ஒருத்தரை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், வெயிட் பண்ணா கூட நல்ல பொண்ணு கிடைக்கும்ன்றது சொல்லியிருக்கோம். கட்டாயமா சார். நான் நாட் ஒன்லி 90s கிட்ஸ், இனிமே யாருக்கு அந்த மாதிரி லேட்டா கல்யாணம் ஆனாலும் இந்த படத்தை பார்த்துட்டு ஆறுதல் அடைச்சிக்கலாம் சார். ரொம்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் இஸ் த பெஸ்ட். ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா லவ் மேரேஜா இருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னு. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஒரு கேரக்டர் வந்து அவங்க விக்ரம் பிரபு பார்த்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. அந்த பையன் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீசென்ட் வேவா கன்வே பண்ணியிருப்பாரு, ஏன் அந்த பொண்ணு அப்படி வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க சார். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பசங்களோட ஃபீலிங் எடுத்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எக்ஸலண்டாக டேரக்டர் வந்து இதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. படம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய படம். ஏன்னா கல்யாணம் என்பது வந்து எல்லாருக்கும் தேவை. ஏன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கல்யாணம் பண்ணலன்னா நீயும் கிடையாது, நானும் கிடையாது. இது வந்து ஒரு ஆண்களின் மனநிலையை வந்து புரிஞ்சு ஒருத்தவங்க கதை எதிர்த்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து நம்ம ஏகப்பட்ட ஃபைட் சீன் பார்த்துருப்போம், வேற சீன்லாம் போயிட்டு இருக்கு, நிறைய இது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து இப்படி ஒரு கதை ஒன்று இருக்கா, இப்படிலாம் ஒருத்தவங்க இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துன்னு வந்து அதை படமாக உருவாக்கி அது ரொம்ப எக்ஸலண்டாக வந்து டெலிவரி பண்ணிட்டாரு. டைரக்டருக்கு ரொம்ப அதான் நான் சொல்றேனே. இப்போ வந்து லேட் மேரேஜ், ஒரு 34 வயசு ஆகுது, கல்யாணம் பண்ணாம இருக்க சொந்தக்காரில் என்ன பண்ணுவாங்க, குரலி பேசுவாங்கல்ல, என்ன ஒன்றும் கல்யாணம் பண்ணாம இருக்க, என்னடா ஒன்று வேலை வெட்டிக்கு போறது இல்லை, கல்யாணம் பண்றது இல்லை, எது எப்போதான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவாங்கல்ல. அதை வந்து இப்போதான் நம்ம வீட்டில் நடக்கிற ப்ராப்ளத்தை, ஒரு ஆளுக்கு நடக்கிற ப்ராப்ளம் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே நடக்கிற ப்ராப்ளத்தை மொத்தமாக எடுத்துன்னு வந்து ஒரு படத்து மூலியமா வந்து ரொம்ப அழகாக வந்து புரிய வச்சிருக்காங்க. மியூசிக்கே ரொம்ப அருமையாக சான்சர் வந்து போட்டிருக்காங்க. இதில் பாட்டு வந்து ரொம்ப அருமையாக மிஸ்கின் சார் பாடின பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. சிவாங்கி அவங்க பாடின பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் வேற லெவல், எல்லாமே வந்து குறை சொல்ல முடியாது, அது எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து நம்ம பார்க்குறோன்னா போர் அடிக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்கும், செகண்ட் ஹாஃப் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தால் கூட செகண்ட் ஹாஃப் போர் அடிக்கும். இல்லை லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் என்னடா அவன் இப்படி முடிச்சிட்டானேன்ட்டு பார்ப்போம். இதில் வந்து எந்த இடமும் எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதான் விஜய் படத்தில் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு காமெடி வேணும்னா காமெடி இருக்கு, ஃபைட் வேணும் ஃபைட் இருக்கு, இதில் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு அதான் உங்க ஆண்களின் வலி இருக்குல்ல, அதை மொத்தமாகவும் ஆண்களின் வலி இல்லாமல் பெண்களின் வலி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த மொத்தமாக இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆமாம், 2 பேருக்குமே தான் படம். ஏன்னா இப்போ ஃபேமிலியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்விஸ்ட் அடிப்போம், எதனா ஒன்று சொல்லிக்கினே இருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கஷ்டத்தில் இருப்போம், நம்மளுக்கு எப்படா கல்யாணம் ஆகும், எப்படா நம்ம இது பண்ணுவோம். அதை மொத்தமாக வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி ரொம்ப படத்தை எப்பவுமே தேட்டரில் தான் பார்க்கணும். ஏன்னா ஓடிடியில் பார்க்குறோம், அது வந்து ஒரு மாதம் ஒரு காசை கட்டிட்டு நம்ம அதை பார்த்துட்டு இருப்போம். தேட்டரில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபீல் கிடைக்கும். ஓடிடியில் நம்ம செல்லில் பார்த்துட்டு போயிடும்.
இந்த படம் பார்க்கணும்னா இப்போ அதான் சொல்றேனே, ஒரு ஆண்களின் வலியை வந்து நம்ம இவ்வளோ கஷ்டம் இருக்கான்ட்டு செல்லுல பார்த்தா தெரியாது. அது பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன நம்மளை அறியாமையே வந்து நிறைய விஷயம் தோணும். ஓ, இந்த மாரி ஒருத்தவங்க இல்லையே நம்ம லைஃப்ல, இந்த மாரி ஒருத்தவங்க யாரும் வரலையே, இந்த மாதிரிலாம் இருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்குமே, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலையே அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வந்து இந்த படத்தை பார்த்தா எல்லாருக்கும் வரும். லவ் பண்ணி அரேஞ்ச் பண்றது தான் பெஸ்ட்.